எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழ் வேதம் என்று சொல்லப்படும் தேவாரம் பற்றியது. தேவாரம் என்ற வார்த்தையை தேவ ப்ளஸ் ஆரம் அப்படின்னு பிரித்தாக்க தெய்வத்துக்கு சொற்களால் சூட்டும் ஹாரம், எனவே தெய்வத்துக்கு சூட்டும் பாமாலை அப்படின்னு சொல்லலாம். இதை பாடியவர்கள் மூவர் முதலிகள் என்கின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர்களுக்கு பிற்பட்ட காலத்தில் வந்தவர் மாணிக்கவாசகர். அவர்தான் திருவாசகத்தை இயற்றியவர். ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டில், சுந்தரர் வாழ்ந்தது 8ஆம் நூற்றாண்டில். இவர்களுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் வெகு சிலரே தான் தேவாரங்களை பாடிக்கொண்டிருந்தனர். ராஜராஜ சோழன் என்கின்ற மன்னன் இந்த பாடல்களை கேட்டு ரொம்ப விருப்பம் கொண்டான். கேட்கறதுக்கு இவ்வளோ இனிமையாக இருக்கு, ஆனால் வெகு சிலரே தான் இதை பாடுறா. இதோடைய பாடல்கள் முழுக்களும் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய அமைச்சர்கள்கிட்ட அவர் கேட்கும்போது அவ சொல்கிறா, இந்த மாதிரி நம்பியாண்டார் நம்பின்னு ஒரு மகான் இருக்கார். அவர் சிறு வயதிலிருந்தே பிள்ளையாரோட பேசும் ஒரு அருள் அவருக்கு இருக்கு. அதனால் அவருடைய உதவியோட நம்ம இதை மீட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையார் இருக்கிற ஊரில் போய் இந்த நம்பியாண்டார் நம்பியை பார்க்கலாம் அப்படின்னு ராஜராஜ சோழனும் தன்னுடைய அரசவையிலிருந்து அந்த பிள்ளையாருக்கு வேணுங்கிற நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்பியாண்டார் நம்பியை போய் பார்க்க போகிறார். நம்பியாண்டார் நம்பிட்டையும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் பிள்ளையாரெல்லாம் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பிள்ளையார்கிட்ட அதெல்லாத்தையும் வச்ச உடனே பிள்ளையார் அதை ஏற்றுக்கொள்கிறார். மன்னனும் மகிழ்ச்சி அடைகிறார். பின்னர் நம்பியாண்டார் நம்பி கேட்குறார், இந்த மாதிரி தேவார பதிகங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது, எங்கேருந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டு 63 நாயன்மார்களுடைய சரித்திரம் அதுவும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளையார்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது பிள்ளையார் சொல்கிறார், இந்த பதிகங்கள் எல்லாம் சிதம்பரத்தில் கனகசபையில் மேலே ஒரு அறையில் பூட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்களோட சரித்திரத்தையும் நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட சொல்கிறார். அதனால் ராஜராஜ சோழன் தன்னுடைய அமைச்சர்களோடு சேர்ந்து அங்கே சிதம்பரத்துக்கு போய் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள்கிட்ட போய் கேட்குற, இந்த மாதிரி இந்த அறையை திறந்து எங்களுக்கு இந்த தேவார பதிகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தரணும் அப்படிங்கிற போது அப்போ அந்த தீட்சிதர்கள் சொல்கிறா, மூவர் முதலிகளான அந்த ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவள்லாம் பாடி அவளுடைய முத்திரையை வச்சு இந்த அறையில் பதிகங்கள் எல்லாத்தையும் வைத்து பூட்டி வச்சிருக்கா. அவளுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எப்படி தரதுன்னு கேட்கும் பொழுது ராஜராஜ சோழனுக்கு ஒரு யுத்தி தோன்றுறது. அந்த இடத்துல தோன்றுறது என்ன சொல்கிறார், இவாளை எல்லாரையும் சிலாரூபமாக வைத்து தான் இன்று வரையில் அவர்கள் உயிரோடு இருப்பது போல் தான் நம்ம நினச்சி தினமுமே வணங்குறோம். அதனால் அந்த மூவருடைய சிலைகளுக்கும் அலங்காரங்கள்லாம் பண்ணி புறப்பாடெல்லாம் செஞ்சு அந்த மூவருடைய சிலைகளை கொண்டு அந்த அறைக்கு முன்னாடி வைக்கிறார் ராஜராஜ சோழன். சொல்லி இப்போ இந்த மூவர் முதலிகள் வந்தாச்சு, அவளுடைய அனுமதியோடு இப்போ நீங்கள் திறக்கலாமேன்னு சொல்லும்போது தீட்சிதர்களுக்கு பெரிய ஆச்சரியம். இப்பேற்பட்ட ஒரு பக்தியா இந்த ராஜராஜ சோழனுக்கு இந்த தேவாரங்களை எல்லாம் மீட்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அப்படின்னு அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் அந்த அறையை திறந்து எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கும்போது லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருக்குது, ஆனால் நிறைய செல்லரிச்சு வீணாக போயிருக்கு. இவா வருந்தி நினைக்கிறா, நமக்கு பண்ணின இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணாகி விட்டதே, நமக்கு கிடைக்க வேண்டியது ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு, ஒரு 1000க்கும் கம்மியானத பதிகங்கள் தான் இவாளுக்கு கிடைக்கிறது. அப்போ ஒரு அசிரீரி குரல் கேட்கறது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லட்சக்கணக்கான பதிகங்கள் இருந்தால் யாரும் படிக்க மாட்டான். அதனால் ஒரு ஜீவன் கடை தேரத்துக்கு இத்தனை பதிகங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு அந்த குரல் கேட்டோடனே அந்த தெய்வ வாக்கை கேட்டு இவ்வாறு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. உடனே ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட கொடுத்து அந்த பதிகங்கள் எல்லாத்தையும் பிரிக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அதை திருமுறைகளாக பிரிக்கிற.
திருமுறை அப்படிங்கிறது திரு அப்படின்னா பரம்பொருள், முறை அப்படின்னா நூல். அந்த பரம்பொருளை அடைய வேண்டிய வழி தான் நமக்கு திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம். மூவர் முதலிகளில் ஒருத்தரான திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருவாமூர் அப்படிங்கிற ஊரில் புகழனார் மாதினியார் என்ற தம்பதிகளுக்கு 2வது குழந்தையாக பிறந்தார். மூத்தவள் திலகவதியார் என்ற பெண். இவருக்கு மருள் நீக்கியார் தான் அவருடைய பெற்றோரிட்ட பெயர். பள்ளி பருவத்தில் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்து திறமையான மாணவனாக விளங்குகிறார். திலகவதியாருக்கு ஒரு 12 வயது நிரம்பியவுடன் கலிப்பகையார் என்றவரோடு திருமணம் நிச்சயமாறுது. அந்த சமயத்தில் போர் ஆரம்பித்தது. அதனால் கலிப்பகையார் சேனை தலைவராக போருக்கு போகிறார். போர் நீண்ட நாள் நடக்கிறது. இதற்கிடையில் மருள் நீக்கியாரின் பெற்றோர்கள் இறந்து விடுகின்றனர். போருக்கு சென்ற கலிப்பகையாரம் இறந்து விட்டார் அப்படின்னு கேட்ட உடனே திலகவதியாரும் மனம் உடைந்து தானும் இனிமேல் இருப்பதில் பிரயோஜனமில்லை, உயிரை விட நினைத்தார். அப்பொழுது தனது தம்பி தானும் உயிரை துறப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அழுகையை பார்த்து அவருக்காக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அவரை வளர்ப்பதில் தன் மனதை செலுத்தினார். மருள் நீக்கியார் கல்வியில் நன்றாக தேர்ச்சி பெற்றார். அறப்பணி மேற்கொண்டு அறச்சாலை, தண்ணீர் பந்தல், சோலை, குளம், ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, தேடி வந்தவருக்கு விருந்தளித்து புலவரை போற்றி அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். சமயங்களோட நன்னெறிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினார். சமணர்களுடைய கொல்லாமை அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல அறம், அதற்கு மேல் ஒரு நாட்டம் கொண்டு பாட்டலிபுத்திரத்தில் இருக்கிற சமணர் பள்ளியில் சேர்ந்து அந்த நூல்களில் தேர்ச்சி பெற்றார். தர்மசேனன் என்று சிறப்பு பெயர் அளித்து அவரை தலைவராக்கினர் இந்த சமணர்கள். திலகவதியாருக்கு இதில் அறவே வருத்தம். சிவபெருமான் கிட்ட தன் தம்பி எப்படியாவது சைவ மதத்திற்கு மறுபடி வரணும் அப்படின்னு திரு அதிகை வீரட்டானத்தில் உரையும் சிவபெருமானிடம் அழுது முறையிட்டார். பெருமானும், உன் தம்பி முன்னமே ஒரு முனிவராயிருந்து என்னை அடைய தவம் செய்தவன் தான். அவனுக்கு சூளை நோய் என்று தீராத வயிற்றுவலி வரும்படி செய்து அதற்கு ஒரு தீர்வாக அவன் மறுபடி சைவ சமயத்திற்கே வரும்படி அருள்கிறேன் என்றார். அதன்படி சூளை நோய் வந்து அவர் வயிற்றில் தாக்கியது. வலியால் துடித்தார். சமண சமயத்து மந்திரங்களால் நோயை குணப்படுத்த இயலவில்லை. நீரை மந்திரித்து கொடுத்தனர், பீலியால் தடவி பார்த்தனர், எதற்குமே பலனில்லை. இப்பொழுதுதான் அவருக்கு தன்னோட அக்காவோட ஞாபகம் வருது. அக்காவை வரவழைக்க செய்தி சொல்லி அனுப்பித்த போது அக்கா என்ன சொன்னா, சமணர் இருக்கும் இடத்திற்கு நான் வர முடியாது அப்படின்னு மறுத்துட்டான். தன் அக்காவின் திருவடிகளை அடைவது தான் நம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு தீர்வு அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் வலி கொஞ்சம் குறைஞ்சுடுத்தான். இந்த குண்டிகை, பீலி, பாய் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு திருவதிகை வந்து அக்காவோட காலில் வந்து விழுந்து வணங்குறார். அவர் சூளை நோய் வந்ததே இறையருளால் தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறி திருநீற்றை எடுத்து அவருக்கு அணிவித்து திருவதிகை வீரட்டானத்து பெருமானை நோக்கி சென்றார். கோயிலை வலம் வந்தார். கீழே விழுந்து கதறி அழுது குற்றாயினவாறு என்ற பதிகத்தை பாடினார். எப்படியாவது இந்த வயிற்று வலி குணமாகணும்னு அவர் பாடியதும் அந்த பெருமான் செந்தமிழில் பாடல்கள் பாடியதால் உன் பெயர் திருநாவுக்கரசன் என்ற உலகினில் விளங்கும் அப்படின்னு ஒரு ஒலி கேட்டுதான் எல்லாரும் வியப்புறம் வண்ணம் வானத்தில் எழுந்தது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வயிற்று வலி போன இடம் தெரியாமல் குணமாகியது. திருஞான சம்பந்தர் வந்து இவரை சீர்காழியில் பார்க்கும்போது அப்பரே அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா, அப்போது அப்பருங்கிற பெயர் இன்னும் பிராபல்யம் அடைந்தது அப்படின்னு சொல்லுவாள். அப்பர் பிரான் வந்து திலகவதியாரினோட வார்த்தைகளை கேட்டு திருநீர் அணிந்து கையில் துடைப்பம், சாணி, தோண்டி ஆகியவற்றை எல்லாம் எடுத்துட்டு கோவில் திருப்பணியில் தன்னை ஈடுபடுத்தியுள்ளார். மறுமலர்ச்சி அவர் வாழ்வில் மட்டும் வரலையாம், புறசமயத்தின் பிடியிலிருந்து தமிழகத்தையே மீட்டு சைவ சமய மறுமலர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். திலகவதியார், மங்கையர்க்கரசியார் இவா 2 பேருமே சமய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட மாதர்குல மாணிக்கங்கள் அப்படின்னு மகாபரிவா சொல்லியிருக்கா. திருநாவுக்கரசர் சமண சமயம் ஒரு பொய் மார்க்கம் என்று புலப்படும்படி சைவ சமயத்திலேயே மறுபடியும் சேர்ந்துட்டார் இல்லையா.
அந்த திருவதிகை மக்களும் மகிழ்ச்சியோடு இருந்தனர். நாவுக்கரசர் இந்த என்ன பண்ணார், சிவ சின்னங்கள் எல்லாத்தையும் தன்னோட உடலில் தரித்து கொண்டு திருத்தொண்டு செய்யும் ஆசையோடு உழவார பணியிலே தன்னோட மனதை செலுத்தினார். சமணர்களுக்கு இப்போ ஒரு பயம் வந்துடுத்து. சைவ சமயத்தை சார்ந்ததால் தான் அவருக்கு நோய் குணமாகியது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுண்டா மன்னனும் மதம் மாறிவிடுவான், தங்கள் சமயம் அழிந்துவிடும் அப்படின்னு நினைச்சாலும் மன்னனிடம் தர்மசேனர் தன் அக்காவோட சேரத்துக்காக சைவ சமயத்தில் மாறி நோய் வந்ததுன்னு பொய் சொல்லி நம் கடவுளை நிந்திக்கிறார் அப்படின்னு மன்னன் கிட்ட சொல்லும்போது மன்னன் கோபம் அடைகிறான். உடனே அவரை தண்டிக்க வேண்டும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீற்றறையில் சுண்ணாம்பு காலவாயிலில் அவரை போய் தள்ளி விடுறான். சுண்ணாம்பு காலவாயில் அப்படி ஒரு வெப்பமாக இருக்கும், அதில் ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஆனால் நாவுக்கரசரோ பூர்ண நம்பிக்கையோடு நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து கொண்டு இருந்ததால் அந்த வெப்பம் அவரை ஒன்றுமே தாக்காமல் இருந்தது. அப்படியே குளிர்ச்சியாக இருந்தது. ஒரு வாரம் அந்த வெப்பம் மிகுந்த அந்த அறையை திறந்து பார்த்தா அவர் சிவானந்த பெருக்கில் மகிழ்ச்சியோடு இருந்தார். சமணர்கள் மன்னனிடத்தில் தங்கள் சமயத்தில் கற்ற மந்திரத்தால் தான் அவர் பிழைத்துள்ளார் அப்படின்னு அவெல்லாம் போய் சொல்கிறா மன்னன் கிட்ட. அடுத்து அவருக்கு விஷம் கலந்த பால் சோற்றை கொடுக்குறா, எப்படியாவது அவரை கொல்லணும்னு. ஆனால் அதுவும் எம்பிரானோட அடியாருக்கு நஞ்சும் அமுதமானதுங்கிற மாதிரி அதுவும் அவரை ஒன்றுமே பண்ணலை. அரசனிடம் இனியும் அவன் உயிருடன் இருந்தால் எங்கள் உயிரும் அரசாட்சியம் நிச்சயம் அழிஞ்சிடும் அப்படின்னு என்ன பண்ணணும், அவர் மதம் பிடித்த யானையை அவரை நோக்கி அனுப்பினார். அந்த யானை 3 முறை அவரை வலம் வணங்கி தன்னை ஏவிய பாகர் சமணர் எல்லாரையும் மிதித்து கொன்று அது பாட்டுக்கு போயிடுது. சமணர்கள் அடுத்து என்ன பண்ணுறார், அவரை கொல்லறதுக்கு ஒரு கல்லோடு அவரை கட்டி கடலில் தள்ளிட்டா அவர் இறந்து விடுவார் அப்படின்னு நினச்சி ஒரு கல்லில் கட்டி கடலில் போடுறா. கல் கீழே மூழ்காமல் அந்த கடலில் மதக்கிறது. ஏன்னா அந்த நமச்சிவாய மந்திரம்தான் அவருக்கு துணை, அது நம்மை காக்கும் என்று அவர் அதை நம்பி சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடுறார். அந்த கல்லானது கடலில் முழுகாமல் தெப்பம் போல மிதந்தது. கயிறு தானாகவே அருந்து திருப்பாதிரிப்புலியூர் அப்படிங்கிற தலம், கடலூர் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த தலத்தின் பக்கத்தில் கொண்டு வருண பகவானே கொண்டு அந்த இடத்துல சேர்த்துட்டார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை வரவேற்று அப்படி கொண்டாடினர். சில நாட்கள் அங்கேயே அவர் தங்கி பல ஸ்தலங்களை தரிசித்து திருவதிகை சேர்ந்தார். பல்லவ மன்னனும் தான் செய்த தீவினை எல்லாத்துக்கும் வருந்தி மனம் திருந்தி இவரிடம் மன்னிப்பு கேட்டான். சைவ மதத்துக்கு மாற பாட்டலிபுத்திரத்தில் இருந்த பள்ளிகள் பாழிகள் எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு குணபராட்சரம் அப்படிங்கிற பெயரில் கோவிலெல்லாம் எழுப்பினான். இந்த சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற பதிகத்தின் மூலம் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த நமச்சிவாய மந்திரம், அந்த 5 எழுத்து மந்திரத்தை நம்ம பூர்ண நம்பிக்கையோடு சொன்னாக்க நம்ம வாழ்வில் எல்லா துன்பங்களையும் கடந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற உண்மை நமக்கு இதிலிருந்து புலப்படுறது. சொற்றுணை வேதியன் ஜோதியானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ. சொற்றுணை வேதியன் ஜோதியானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பகதன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ. மாப்பினை தழுவிய மாதோர் பகதன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ. நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. நாப்பினை தழுவிய
நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. திருஞான சம்பந்தர் தன்னுடைய 3வது வயசுலேயே சாக்ஷாத் பார்வதி தேவியின் கையினால் பால் அருந்திருக்கார். அந்த பால் அருந்திய பின் தான் அவருக்கு ஞானம் பிறந்து அவர் ஞான சம்பந்தர் ஆனார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஞான சம்பந்தர் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் முருகப்பெருமானினுடைய அவதாரம் தான். அவர் பல பதிகங்கள் பாடியிருக்கார், பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் தான் இந்த திருமருகல் அப்படிங்கிற ஸ்தலத்தில் நடந்தது. இந்த திருமருகல் அப்படிங்கிற ஸ்தலம் நாகப்பட்டினம் அருகே நன்னிலம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது. திருமருகல் அப்படிங்கிற இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, வணிகர் ஒருவர் தன்னுடைய முறைப்பெண்ணான ஒரு கன்னியோட ஊருக்கு போய் கொண்டிருக்கார். அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட 2 பேரும் பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியாமல் கிளம்பி வர இடத்துல மாலை நேரம் வந்துடுறது. அதனால் கோவிலுக்கிட்டக்க ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் தங்கி காத்தால போகலாம் அப்படின்னு நினச்சி அங்கே தங்குறான். அந்த மடத்தில் தங்கும்போது இரவு நேரம் ஒரு பாம்பு தீண்டி அந்த வணிகன் இறந்து விடுறான். அந்த பெண்ணுக்கு பெரிய அதிர்ச்சி. கல்யாணம் கூட இன்னும் ஆகலை, இவர் இப்படி இறந்து விட்டார், அவரை தொட்டு கூட நம்மளால் அழ முடியாது, எப்பேற்பட்ட துக்கம் நமக்கு சேர்ந்தது அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லி புலம்புறா. அவளும் மந்திரிச்சு பார்த்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் எதுவுமே பலனளிக்காமல் போயிடுறது. அந்த பெண் சிவபெருமானுடைய ஒரு பெரிய பக்தை. அதனால் அங்கேயே அவள் பெருமானை நோக்கி அழறா. நஞ்சு உண்டு நீங்கள் தேவர்களை எல்லாம் காத்தீர்கள், அதே போல் மன்மதனுடைய உயிரை கூட அவர் மனைவி வேண்டிய போது உயிர்ப்பித்து கொடுத்தீர். அதே போல் மார்க்கண்டேயர் யமனையே காலால் உதைத்து மார்க்கண்டேயருக்கு ஆயுள் அளித்து அவர் உயிர் போகாமல் காப்பாற்றினீர். ஆனால் என்னோட நாயகன் மட்டும் இந்த பாம்பினோட விஷம் தீண்டி இறந்து விட்டான், அவனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றக்கூடாதா, எப்படியாவது அவரை உயிர் பெற செய்யக்கூடாதான்னு கதறி அழறா. அந்த வழியே திருஞான சம்பந்தர் போயின்னு இருக்கார். இந்த பெண்ணோட அழுகுரலை கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் நடந்த விஷயத்த சொல்கிறா. இங்கே பக்கத்தில் வைப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் தாமன் அப்படிங்கிற தந்தை, என்னோட தந்தையின் பெயர், என்னையும் சேர்த்து எங்கள் அப்பாவுக்கு 7 பெண்கள். இவர் இப்போ இறந்து இருக்காரே, அவர் என்னுடைய தாய் மாமன். எங்கள் அப்பா என்னுடைய முதல் அக்காவை இவருக்கு மனம் செய்து தரேன், திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி, ஆனால் பொருளுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அடுத்த பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இதே போல் எல்லாரையும் வேறு வேறு இடத்துல பணம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வேறு இடத்துல திருமணம் செய்து கொடுத்துட்டார். அதனால் 6 பெண்களுக்கும் கல்யாணம் ஆகிடுது. என் மாமன் மேல் எனக்கு மிகுந்த பாசம். அதனால் யாருக்குமே தெரியாமல் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்கே கிளம்பி வந்த இடத்துல இவர் மாதிரி பாம்பு தீண்டி இவர் இறந்து விட்டார், இப்படி நான் இப்படி ஒரு துன்பத்தில் நான் மூழ்கி போயிருக்கேன் அப்படின்னு, நீங்கள் தான் இந்த நேரத்தில் என்னோடய சுற்றத்தார் மாதிரி வந்திருக்கேன், நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அந்த மருகல் பெருமான்கிட்ட போய், உன்னோட பெயரை சொல்லி இந்த பொண்ணு அழறா, நீயோ அருட்கடலாக இருந்து கொண்டு அவள் அழுகைக்கு ஒரு வழி செய்யாமல் இருக்க, இது ஒரு அழகான செயலா அப்படின்னு சொல்லி இந்த சடையா எனுமால் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடுற. இந்த பதிகம் பாடி முடித்ததுமே அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்து வரான். உடனே அந்த பெண்ணும் அந்த வணிகனும், ஞானசம்பந்த பெருமான் நின்றுருக்கார் இல்லையா, அவர் தானே இவனுக்கு உயிரை கொடுத்தார், அதனால் 2 பேரும் போய் அவரோட காலில் விழுந்து வணங்குறா. எப்பேற்பட்ட தருணமாக இருந்திருக்கணும் அது. இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பதிகம் பாடி முடித்ததும் அவர் உயிர் பெற்று வந்தாக்க அந்த தருணம் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். அவள் அவள் காலில் விழற நேரத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் அப்படியே அங்கே காட்சி கொடுக்குறாளாம். காட்சி கொடுத்த உடனே ஞானசம்பந்த பெருமான் அவளுக்கு அங்கே திருமணம் செய்து வைக்கிறார்.
அங்கே வந்து திருமணம் செய்து வைக்கும்போது சுவாமி வந்து வன்னி மரமாக, கிணறாக, வாழை மரமாக இருந்து அந்த திருமணத்துக்கு சாட்சியாக இருக்காராம். அந்த மருகல் அப்படிங்கிற பேருக்கே வாழை வகை, ஒரு வாழை வகைக்கு தான் மருகல்னு பேர். அதனால தான் திருமருகல் அப்படிங்கிற பேர் அந்த ஊருக்கு. இந்த வணிகனுடைய தாய் தந்தையரெல்லாம் மதுரையில் இருக்கா. அவாக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நடந்தது, ஞானசம்பந்தர் வந்து பதிகம் பாடினார், அப்போ இவருக்கு உயிர் பெற்றார், உடனே பெருமானும் சிவபெருமானும் அம்பாளும் காட்சி கொடுத்தா, அந்த இடத்துல கல்யாணம் நடந்தது அப்படின்னுலாம் அந்த விவரத்தை சொல்லும்போது அவளும் அதெல்லாம் நம்பவே இல்லையா. இது அவளை எப்படி நம்ப வைக்கிறது அப்படின்னு நினச்ச போது தான் அந்த வணிகன் வந்து சுவாமியை திருப்பியும் தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணின உடனே அதே எந்த வன்னி மரம், எந்த கிணறு வந்து அந்த இடத்துல சாட்சியாக இருந்ததோ அதே வன்னி மரமும் கிணறும் இந்த மதுரையில் எல்லாரும் பார்க்கும்படி அந்த இடத்துல சாட்சியாக கவர்ந்தாராம் பெருமான். வன்னி மரமாக, கிணறாக அந்த இடத்துல காட்சி கொடுத்தார். அதனால் இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பதிகம் பாடின உடனே. அதனால் திருமணம் நடக்காமல் தடையாக இருக்கிற குழந்தைகளுக்கு, பிரிந்த தம்பதியர் எல்லாருமே இந்த பதிகம் பாடினா அவளுக்கு நல்லபடியாக திருமணமாகி தம்பதிகள் சேர்ந்து வாழறதுக்கு அவளுக்கு வந்து ஒரு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. தடையாயனுமால் சரணியனுமால் விடையாயனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய்தகுமோ இவள் உள்மெளிவே சிந்தாயனுமால் சிவனேயனுமால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் குந்தார் குவளை குலவும் மருகல் குந்தார் குவளை குலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவளே சரவே. வயல் ஞானம் வல்லார் மருகல் பெருமான், வயல் ஞானம் வல்லார் மருகல் பெருமான், உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலார், உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலார், இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார், இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார், வியல் ஞானமெல்லாம் விளங்கும் புகழ, வியல் ஞானமெல்லாம் விளங்கும் புகழ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். மூவர் முதிரைகளில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சிவபெருமானின் ஒரு அம்சமாகவே பிறந்து அவர் மீது மாறாத பக்தி கொண்டு பல பதிகங்கள் பாடி பல அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி ஒரு உரிமையான ஒரு நண்பன் எப்படி நடந்து கொள்வானோ அதுபோல் சிவபெருமானோட சண்டையிட்டு வாக்குவாதம் செய்து தனக்கு வேண்டியதெல்லாம் அவரிடம் கேட்டு பெற்றவர் இந்த சுந்தரர். ஒரு சமயம் அவருடைய நண்பன் சேரமான் பெருமான் அப்படிங்கிற மன்னனை பார்க்க வேண்டி திருப்புக்குளியூர் அவிநாசி அப்படிங்கிற இடத்துக்கு வர வீதி வழியாக வந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு வீட்டில் மங்கள ஒலி கேட்கிறது, மற்றொரு வீட்டில் அழுகை ஒலி கேட்கிறது. ஒரே நேரத்தில் மங்கள ஒலியும் அழுகை ஒலியும் கேட்கும் பொழுது
சுந்தரர் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அங்கிருந்த வேதியர்கள் நடந்ததை கூறினர். 5 வயது நிரம்பிய 2 சிறுவர்கள் மடுவில் குளிக்கப் போகிறார்கள். ஒருவனை முதலே முழுங்கிவிட்டது. மற்றொரு பிள்ளை பிழைத்து விட்டார். பிழைத்த பிள்ளைக்குத்தான் இன்று உபநயனம் நடக்கிறது. பிள்ளையை இழந்தவர்களோ அவனை நினைத்து அழுகின்றனர். இதை கேட்டவுடனே சுந்தரர் மிகவும் வருந்தினார். இந்த நிலையிலும் அந்த பெற்றோர்கள் சுந்தரரை கண்டவுடன் அவரை வரவேற்றனர். அவரை கண்டது பெரும் தவப்பேறு என்று கூறி மகிழ்ச்சியாக இருந்தார். தங்கள் துன்பத்தை எல்லாம் மறந்து என்னை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் இந்த பெற்றோர்களை கண்டு சுந்தரர் முதலை விழுங்கிய இந்த பெற்றோர்களின் புதல்வனை மீட்டு அவர்களிடம் ஒப்படைத்த பின்னர் தான் நான் அவிநாசி பெருமானை தரிசிக்கப் போகிறேன் அப்படின்னு நினச்சார். உடனே அந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும்படி கேட்டார். அந்த மடு இருக்கும் இடத்திற்கு போறார். முதலை விழுங்கிய புதல்வனை உயிருடன் கரையில் கொண்டு தரும்படி அருள் புரிய இறைவனிடம் வேண்டினார். எற்றான் மறக்கேன் அப்படின்னு தொடங்கி ஒரு திருப்பதிகம் பாடுறார். அந்த இடத்துல மடு கிட்ட எதுவுமே இல்லை. முதல்ல குளம் வருது, அதுக்கப்புறமா முதலை வருது. முதல்ல அந்த 4ஆம் பாடல் பாடும்போது தன்னுடைய வாயிலிருந்து அந்த குழந்தையை உமிழ்கிறது. இந்த சம்பவம் நடந்து 2 வருடம் ஆறுது. குழந்தை இறக்கும்போது அதற்கு 5 வயது. இப்பொழுது 7 வயது குழந்தையாக, 7 வயது குழந்தைக்கு உண்டான வளர்ச்சியோடு அந்த குழந்தை முதலை வாயிலிருந்து விழுகிறது. அப்போ அந்த புதல்வனை கண்ட தாய் தந்தையர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். 4வது பாடல் பாடும்பொழுதுதான் இந்த அற்புதம் நடக்கிறது. அப்பேற்பட்ட மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த பெற்றோர்கள். தங்கள் பிள்ளையை வாரி அணைத்து கொண்டனர். அப்படியே அந்த சுந்தரருடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். எப்பேற்பட்ட அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு. சுந்தரர் உடனே என்ன பண்ணுறார், அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு அவிநாசி பெருமான் கோயிலுக்கு போகிறார். அவரை வேண்டிய பின் வேதியர்கள் எல்லாரையும் வச்சுண்டு, இந்த பிள்ளைக்கு நடக்கிறது இல்லையா உபநயனம், அதே நேரத்தில் இந்த சிறுவனுக்கும் நடக்கணும் அப்படின்னு மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அந்த இடத்துல உபநயனத்தை உடனே நடத்தி வைக்கிறார். இப்பேற்பட்ட அற்புதத்தை தெய்வங்கள் தான் பண்ண முடியும், சாமானிய மனிதர்களாக பண்ண முடியாது. இதிலிருந்தே நமக்கு தெரிய வருது சுந்தரர் ஒரு தெய்வத்துடைய அவதாரம் தான் அப்படின்னு. அதனால இவா சொல்ற வாக்கு எல்லாமே சத்தியம். ஒரு கடவுளால் பண்ணக்கூடிய அற்புதங்கள் தான் இவா எல்லாரும் பண்ணியிருக்கா. அதனால நம்ம இந்த பதிகங்கள்லாம் பாடும்போது நமக்கு எப்பேற்பட்ட நன்மை வரும் அப்படிங்கிறது இதிலிருந்தே நமக்கு தெரிய வருது. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய 7ஆம் திருமுறையில் அமைந்த 92வது பதிகம். ஸ்தலம் திருப்புக்கொழியூர் அவிநாசி, பண் குறிஞ்சி, ராகம் ஹரிகாம்பூஜி. எற்றான் மறக்கேன், எற்றான் மறக்கேன், எழுமைக்கும் எம்பெருமானையே. எற்றான் மறக்கேன், எழுமைக்கும் எம்பெருமானையே. உற்றாய் என்றும் உணர்ந்து உள்ளத்தார் உற்றாய் என்றும் உள்குகின்றேன், உணர்ந்து உள்ளத்தார்
புற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாசிய பற்றாக வாழ்வேன் பசுபதிய பரமேட்டியே பற்றாக வாழ்வேன் பசுபதிய பரமேட்டியே நீரேற ஏறும் நிமிர் புன்சடை நின்மலமூர்த்தியை நீரேற ஏறும் நிமிர் புன்சடை நின்மலமூர்த்தியை புக்கொழியோர் அவிநாசி புக்கொழியோர் அவிநாசி காரேறு கண்டனை தொண்டல் அரூரன் கருதிய காரேறு கண்டனை தொண்டல் அரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் சேப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே சீரேறு பாடல்கள் சேப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே